ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நியூ சீரிஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த சீரிஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க சரிங்களா? ஏன்னா அதில் வந்து வாட்ச் டேபிள், லெட்டர் பேஸ், நம்பர் பேஸ் வந்து போட்டிருந்தோம் சரிங்களா? அது அன்லிமிட்டெட் இருக்கு இல்லையா? அதோட இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதேமாரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் சேனல் லிங்க் தரேன். டெலகிராம் சேனல். அதில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து உங்க பேரை ஏதாவது ஒரு லேட்டஸ்டா போட்ட வீடியோல உங்க பேர் வந்து டெலகிராம்ல என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த பேரை கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு பிரைவேட்டா டேம் பண்றேன் சரிங்களா? ஸோ இதுல வந்து என்ன பார்த்துருந்தீங்கன்னா, அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரயில்வே தரப்புல இருந்து. இதுல வந்து நெறைய பேருக்கு நெறைய டவுட். ஏன்னா இந்த மார்க் டெஸ்ட்ல இருக்கிறது தான் எக்ஸாம்க்கு வருமா? இல்ல இந்த டைமிங் தான் வருமா? இல்ல இத்தன கொஸ்டின் தான் வருமான்ற மாரி கேட்டிருந்தீங்க. மார்க் டெஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் சரிங்களா? இதுதான் எக்ஸாம்க்கு வரும்னு சொல்லி அவங்க எங்கேயுமே சொல்லல. நீங்க ஃபர்ஸ்ட்லயே பாருங்களேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. திஸ் இஸ் ஒன்லி எ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே அவங்க அதான் குடுத்துருக்காங்க. இது வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இதுல இருக்கிறது அதுல வரும்னு சொல்லி அவங்க சொல்லல எங்கேயுமே. The number of question and time limit in each test during actual examination will be different. அதாவது இதுல குடுத்திருக்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும், டைமிங்கும் ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா? அதுல இருந்து வேறுபடும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. 5 டெஸ்ட் அது வந்து உண்மை. டோட்டலா 5 டெஸ்ட் இருக்கு. அது வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் வில் பி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். அதாவது பிஃபோர் ஒரு ஒரு டெஸ்ட்டுக்குள்ள நீங்க கமிட்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி அப்பியர். ஒரு இதுக்கு அந்த 3 நிமிஷம் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது இல்லையா? அந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் இண்டிகேட்டட் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே எத்தன கொஸ்டின்ஸ் இருக்குன்றத சொல்லிருவாங்கன்னு சொல்றாங்க. மேல டாபிக்ல வந்து இத்தன கொஸ்டின்ஸ், இத்தன நிமிஷம்னு சொல்லிருவாங்க அவங்க. சரிங்களா? ஹவ் டூ சால்வ் தென் அண்ட் டைம் லிமிட்டட். The method of solving the question will also be explained with the help of examples, which will help you understand how solve the actual test properly. அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ குடுத்து அதுக்கு சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்ஸரையும் குடுத்துருவாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி அதுல சொல்லிருவோம். ஸோ அத வச்சு நீங்க வந்து ஒரிஜினல் டெஸ்ட் ஆரம்பிக்கும்போது நீங்க வந்து சால்வ் பண்ணணுன்ற மாரி குடுத்துருக்காங்க. ஆஃப்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் த பிரிஸ்கிரைப்டு டைம் த டெஸ்ட் வில் பி ஸ்டார்டட் இமிடியேட்லி. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குறிப்பிட்ட டைம் இப்போ 3 நிமிஷம் இருக்குன்னா, அது 3 நிமிஷம் வரை ஓடும். அது முடிச்ச உடனே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க மெமரி டெஸ்ட்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து மெமரி டெஸ்ட். Except the memory test, if you want to view the instruction again during the test, click group instruction bottom show at the top right corner button. அதாவது நீங்க வந்து இப்போ மெமரி டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும் மட்டும் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிட்டர்ன் வராது. இப்போ இன்கேஸ் நீங்க வந்து பேட்டரி நம்பர் 2 போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருப்பீங்க. திடீர்னு மறந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆன்ஸர் கீ ஓப்பன் ஆனதுக்கப்புறம், அதாவது ஆன்ஸர் ஷீட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னும்போது, மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் பண்ணணும்னா பண்ணலாமா. அது என்னன்னா, குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி மேல டாப் ரைட் இருக்கு இல்லையா? உங்களோட டாப் ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்குமா. அத கிளிக் பண்ணீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷோ ஆகுன்றாங்க. கிளிக்கிங் திஸ் பட்டன் வில் டிஸ்ப்ளே த ரிலவன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த டெஸ்ட். சரிங்களா? இட் இஸ் அட்வைஸ்ட் தட் யூ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மெமரி டெஸ்ட் டியூரிங் எக்ஸாம்பிள் வித்தின் த கிவன் டைம் சோ தட் யூ கேன் சேவ் டைம். இது இந்த பாயிண்ட்ல 7த் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டைம் குடுக்குறாங்க இல்லையா? இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 3 நிமிஷம்னு. அந்த இதுலயே நீங்க வந்து ஃபுல்லா படிச்சுருங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் டைம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுல வந்து 3 டூ 4 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் தான் இருக்கும் எக்ஸாமே உங்களுக்கு. அதுக்குள்ள நீங்க மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறது முடியாத காரியம். அதனால டைம் வேஸ்ட் ஆயிடும் டெஸ்ட் போடுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. If you need to view general instruction again, click instruction button show at the top right corner on the screen. அதே மாரி ஜெனரலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும்ன்னும்போது, அதுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் ஆஃப்டர் ஈச் டெஸ்ட் எண்ட் ஒரு டெஸ்ட் எண்ட் ஆகுது இல்லையா? பேட்டரி 1 நீங்க குளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேட்டரி 2 ஓப்பன் ஆகுறதுக்கு 1 மினிட் பிரேக் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? 1 மினிட் பிரேக் இருக்கும். ஸோ 1 மினிட் பிரேக்ன்றது இவங்க குடுத்திருக்க அந்த 1 மினிட் தான் எக்ஸாம்லயும் இருக்குமான்னா தெரியல. ஏன்னா அத பத்தி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல குடுத்திருக்க டைம் டிஃபரண்ட்டும், அதுல வர டைம் டிஃபரண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து 1 மினிட்டா இல்ல 2 மினிட்ஸான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இது எக்ஸாம்ல தான் என்னன்னு தெரியும். ஆக மொத்தம் நம்மளுக்கு பிரேக் ஒண்ணு இருக்கு. ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கும் நம்ம வந்து முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்க்கு நம்ம பிரிப்பேர் ஆகுறதுக்காண்டி
ஒரு பிரேக் வந்து செக்ஷன் குடுத்துருக்காங்க. During the test, you can scroll down and left right with the help of computer mouse to view the question at the convenience. முக்கியமான பாயிண்ட்டுங்க. 10th பாயிண்ட். நீங்க டெஸ்ட் போடும்போது ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? கீழ பாட்டம்ல ஒரு ஸ்க்ரோலு, அடுத்து வெர்டிகல் ஒரு ஸ்க்ரோலு, ஹாரிசான்டல் ஒரு ஸ்க்ரோல். 2 ஸ்க்ரோல் பண்ணியிருப்பீங்க மவுஸ்ல. கொஸ்டின் படிக்க ஒரு தாட்டியும், அப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டின் வர்றதுக்கு. அது கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாரி இருக்குது. இருக்கனால தான் அவங்க வந்து குடுத்துருக்காங்க. யூ கேன் ஸ்க்ரோல் அப் அண்ட் டவுன் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் மவுஸ். சரிங்களா? அந்த இத வச்சு நம்ம ரவுண்ட் இருக்கும்ல மவுஸ்ல ரவுண்டா சுத்துறது. அது வந்து வேலை செய்யாது. மவுஸ் வச்சு தான் நம்ம வந்து வியூ பண்ணணும்னு சொல்லி தெளிவா குடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் இருக்குமா? அந்த மாரி டெஸ்ட் சீரிஸ் போடுறோம் இல்லையா? அந்த மாரி அதுல போடுற மாரி ஸ்க்ரோல் இருக்குமா கேட்டீங்கன்னா, இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸிங் அதாவது அதே மாரி மெமரி நீங்க பண்றீங்க இல்லையா? மெமரிஸ் டெஸ்ட் ஓடுது இல்லையா? அப்போ மட்டும் உங்களால இன்ஸ்ட்ரக்ஷன ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதாவது மெமரி டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம், ரிட்டர்ன் வந்து அது இன்ஸ்ட்ரக்ஷன படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, படிக்க முடியாது. மீதி மீதி இருக்க 4 பேட்டரிக்கு நீங்க படிக்கலாம். மெமரிக்கு மட்டும் படிக்க முடியாது. சரிங்களா? அதே மாரி டைம் 0 ஆயிடுச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா எண்ட் ஆயிடும் அது. ஆட்டோமேட்டிக்கா எண்ட் ஆயிடும். கீழ வந்து சேவ் பட்டன் வந்து குடுத்திருந்தாங்கன்னா, சேவ் பண்ணிக்கோங்க. இல்லன்னா சேவ் பண்ண வேணாம். ஆட்டோ சேவ் அது. இதுலயே குடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சால்விங் அண்ட் ஆன்ஸரிங். டூ செலக்ட் யுவர் ஆன்ஸர், கிளிக் த டிஸ்கிரைப்ட் ஆப்ஷன் யூசிங் த மவுஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஏ, பி, சி, டின்னு ஒரு கொஸ்டின்ல இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஏன்னா, நீங்க ஏ சூஸ் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம், திஸ் சாம்பிள் டெஸ்ட் இஸ் நாட் ஆட்டோ சேவ் எனேபிள்ட். அதாவது இந்த சாம்பிள் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல மார்க் டெஸ்ட். அது வந்து ஆட்டோ சேவ் கிடையாது. ஆனா எக்ஸாம்ல வந்து சேவ் பட்டன். யூ மஸ்ட் கிளிக் த சேவ் பட்டன் டூ ஆன்சர் யுவர் டு சேவ் யுவர் ஆன்சர். ஹவெவர் இன் ஆக்சுவல் டெஸ்ட், ஒரிஜினல் டெஸ்ட்ல யுவர் எக்ஸாம் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி சேவ்ட் ஆஃப்டர் எவ்ரி கிளிக். சரிங்களா? இது ஒரு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட். நீங்க டெஸ்ட் புக்ல போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இப்ப 9 சீரிஸ் இந்த மாரி வருது இல்லையா? அப்சர்வேஷன் டெஸ்ட், அப்புறம் ஸ்பீட் டெஸ்ட் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தாட்டி நீங்க சேவ் பண்ணணும் பட்டன. 9 டச் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் சேவ். மறுபடியும் 6 டச் பண்ணி வந்துட்டு மறுபடியும் சேவ். இந்த மாரி பண்ணணும். ஆனா எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சேவ் இருக்கும். நீங்க எல்லா கொஸ்டினையும் நீங்க வந்து என்ன பண்றது, ஆன்ஸர மட்டும் டச் பண்ணிட்டு வந்தா போதும். கடைசியா நீங்க சேவ் பண்ணா போதும். இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சேவ்ல தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சேவ்னா எதுக்கு நான் கடைசியா சேவ் பண்றேன்னா, 2 ஸ்லைடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுல ஒரு பாயிண்ட்ல. சரி பார்ப்போம் அடுத்து. டு டீசெலக்ட் யுவர் ஆன்ஸர் ஆப்ஷன், கிளிக் ஆன் த சேம் ஆப்ஷன் அகைன் யூசிங் த மவுஸ். இப்போ நீங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஏ இருக்கு அப்டின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ ஆன்ஸர். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தவறுதலா பிய மார்க் பண்ணிட்டீங்க. இப்ப மறுபடியும் அத ரிமூவ் பண்ணிட்டு மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? டைரக்ட்டா எந்த ஆன்ஸரோ மறுபடியும் அது ஏன்னு மார்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும்னு சொல்றாங்க. டு சேஞ்ச் யுவர் ஆன்ஸர், சிம்ப்ளி கிளிக் ஆன் டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ். பாத்தீங்களா? ஆப்ஷன் தப்பா மார்க் பண்ணிட்டீங்க. நான் கரெக்ட்டான ஆன்ஸர மார்க் பண்ணணும்னா, எந்த ஆன்ஸரோ அத மார்க் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும்னு சொல்றாங்க. கொஸ்டின் பேலட். அதாவது கொஸ்டின் பேலட் வந்து விசிபிள் ஆகுமாங்க. எங்க நம்ம எல்லா எக்ஸாம்லயும் பார்த்தீங்கன்னா, டாப் ரைட் கார்னர்ல விசிபிள் ஆச்சு. ஆனா இந்த எக்ஸாம்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல விசிபிள் ஆகுது. அதாவது கொஸ்டின் பேலட்னா இந்த மாரி காட்டும்ல எத்தன கரெக்ட், எத்தன ராங், எத்தன விட்டுருக்கோம்னு சொல்லி லெஃப்ட் சைடுல ஒரு பாயிண்டா காட்டும் இல்லையா? அது வந்து லெஃப்ட் சைடுல ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? மறந்துறாதீங்க. லெஃப்ட் சைடுல டாப்ல இருக்கு. அத நீங்க டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாரி எப்பயும் போல கொஸ்டின் ஆன்சர் பண்ணா கிரீன் கலர், நாட் ஆன்சர் பண்ணா சிவப்பு, விசிட் பண்ணலன்னா ஒயிட் அந்த கலர்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாரி இருக்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனா வந்து எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம டச் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். ஒரு ஒரு பேட்டரிக்கு நம்ம டச் பண்ணி எந்தெந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலன்றத ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அதனால நம்ம ஏதாவது கொஸ்டின் நடுவுல இன் பிட்வீன்ல விட்டா கூட, நம்ம டைரக்ட்டா அந்த கொஸ்டின போய் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு நம்மளுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் ஆல்ரெடி பிக்சர் சிமிலாரிட்டி டெஸ்ட்ல சொல்லியிருப்பேன். கஷ்டமா இருக்கு அத விட்டுருங்க. கடைசியா பார்த்துக்கலான்னு. ஸோ விட்டுட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து நம்மளோட டெஸ்ட்ல என்ன பண்ணோம், மறுபடியும் மவுஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து எந்த எந்த கொஸ்டின் விட்டோமோ அந்த கொஸ்டின் பார்த்தோம். ஆனா இதுல வந்து ஆல்ரெடி காட்டிரும். நம்ம அட்டெண்ட் பண்ணலன்ற சிவப்புல காட்டிரும். டைரக்ட்டா அத டச் பண்ணீங்கன்னா, கொஸ்டின் அதுக்கே வந்து நின்றும். ஸோ அத நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்களேன், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. டெஸ்ட் நம்பர், மெமரி டெஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. 2nd ஃபாலோவிங் டைரக்ஷன், 3rd டெப்த், 4th பவர், அடுத்து ஸ்பீட். சரிங்களா? இதுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க, இட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட். 2 பார்ட் இருக்கும். ஆமா. ஒண்ணு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் 1, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா,
டெஸ்ட் ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கும். அதே மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே டெஸ்ட் ஸ்கிரீன் வந்து உடனே ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? தேர் வில் பி 1 மினிட் பிரேக் டைம் பிட்வீன் 2 பார்ட்ஸ். அதே மாரி இந்த மெமரி டெஸ்ட்ல வந்து 2 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பார்ட்ஸ்னா கட்டாயம் பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதாவது 12, 12 சொல்லி பிரிச்சா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 12, 12 பிரிச்சாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட கொஸ்டின் அனலைசிஸ் போட்டிருப்போம் சரிங்களா? அந்த 227 கொஸ்டினுக்கு வந்து குடுத்திருப்போம். நான் வந்து என்ன குடுத்திருந்தேன்னா, பார்ட் ஏக்கு வந்து மெமரி குடுத்திருந்தேன். மெமரில 20 கொஸ்டின்ஸ் தான் குடுத்திருந்தேன். இவங்க பார்ட் ஏ, பார்ட் பி இருக்குன்ற மாரி சொல்லிட்டாங்க. மேபி இந்த டெஸ்ட் அதாவது மார்க் டெஸ்ட் டிபெண்ட் பண்ணி சொன்னாங்களா? இல்ல ஒரிஜினல் டெஸ்ட் டிபெண்ட் பண்ணி சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா 2 பார்ட் இருக்கு. அப்பனா எக்ஸாம்ல 2 பார்ட் வரணும். அப்படி 2 பார்ட் வந்துச்சுன்னா நமக்கு என்ன சான்சஸ் இருக்குன்னா, 24 கொஸ்டின்ஸ் வந்து வரணும். சரிங்களா? 24 கொஸ்டின்ஸ் வரணும். அப்பனா இங்க நான் குடுத்ததோட 4 கொஸ்டின் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இதுல. அப்ப 4 கொஸ்டின் இன்கிரீஸ் ஆனா உங்களுக்கு இமேஜ் டூ இமேஜ் ரிமூவ் ஆயி, இந்த பில்டிங் இருக்கு இல்லையா? பில்டிங்கு இல்லன்னா ட்ராக் இத வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 24, 24ன்றத ஆவரேஜா கரெக்ட் பண்ணும் உங்களோட கொஸ்டின் நம்பர. சோ இதுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு. இவங்க 2 பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறனால இந்த இது சான்சஸ் இருக்கு. ஏன்னா பில்டிங் பார்த்தீங்கன்னா 12, 12ன்னு சொல்லி 2 பார்ட் குடுக்கலாம். ட்ராக் 12, 12 சொல்லி 2 பார்ட் குடுக்கலாம். சோ இது இங்க வந்து 24ஆ மாறுச்சு அப்டின்னா, கடைசியா சிமிலாரிட்டி இருக்கு இல்லையா? சிமிலாரிட்டில நான் 72 கொஸ்டின் சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 68 கொஸ்டினா மாறிடும். ஏன்னா இதுல இருக்கும் 4 கொஸ்டின ரிமூவ் பண்ணி இந்த இந்த இடத்துல 4 கொஸ்டின் ஆட் பண்ணலாம் சிமிலாரிட்டில. சிமிலாரிட்டில நான் வந்து 18 செட் சொல்லியிருந்தேன். இவங்க வந்து 17 செட் குடுப்பாங்க அப்டின்னா. 2 பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இனிமே சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? நெறைய பேர் அதுவும் கேட்டிருந்தீங்க. ப்ரோ இமேஜ் டூ இமேஜ் தான் வருமா? ஏன் ட்ராக்லாம் வராதான்னு? ட்ராக் வரணும்னா, இனிமே எங்கேயாவது கொஸ்டின் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும் தான் சான்சஸ் நெறையா இருக்கு. ஏன்னா நடுவுல வேற எதுலயுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோவிங் டைரக்ஷன். அதே மாரி இந்த மெமரி டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க மார்க் டெஸ்ட்ல குடுத்தது வந்து இமேஜ் வந்து கரெக்ட் பண்ற மாரி. அதாவது ஒரு இமேஜ் குடுத்துட்டு, இந்த இமேஜ் ஆன்ஸர்ல பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இமேஜ் குடுத்துருவாங்க. இதுல எது கரெக்ட்டான இமேஜ்ன்ற மாரி கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் வந்து வராது. மார்க் டெஸ்ட்ல குடுத்தது வந்து, இதுதான் எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லி அவங்க சொல்லல. சோ வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வேற சுத்தமா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாரி ஃபாலோவிங் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டோட்டல் 4 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன், நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட் த டைம் டிஃபரன்ஸ் வில் பி ஆக்சுவல். ஓகே. இது வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா இருக்கு மீன்ஸ் அதேதான். அந்த டைம் குடுக்குற டைம் நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்றோம் இல்லையா? அதே டைம் தான் இருக்கும். ஒரே ஸ்லைட்ல தான் இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கணும் எல்லா கொஸ்டினுமே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, 2 இன் ஈச் பார்ட். அதாவது இத வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கியூபோ இல்ல பிரிக்ஸோ வந்துச்சுன்னா, இத வந்து 25, 25ஆ பிரிச்சிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் 25 ஒரே ஸ்லைட்ல இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி 25 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 25க்கு கீழ பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, சேவ் நெக்ஸ்ட்ன்னு இருக்கும். சேவ் பண்ணி நெக்ஸ்ட் குடுக்கணும். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. யூ வில் see the save and next button. Only after clicking the button will be next page next part open ஆகும். அதாவது ஆட்டோ சேவ் தான் இது. இருந்தாலும் நீங்க எல்லாமே சேவ் நெக்ஸ்ட் குடுத்தா மட்டும் தான் அடுத்த பார்ட் வந்து ஓப்பன் ஆகும். சோ அதனால எல்லாத்தையும் கொஸ்டின் குடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம சேவ் நெக்ஸ்ட் பார்ட் குடுத்து மூவ் ஆன் பண்ணி செகண்ட் ஸ்லைடுக்கு போணும். சரிங்களா? அந்த இதுலயும் சேவ் இருந்துச்சுன்னா, சேவ் குடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஆட்டோ சேவ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து சேவ் குடுத்து வச்சுருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா டைம் முடியவும் எண்ட் ஆயிடும் டெஸ்ட். அடுத்து 4த்லயும் பார்த்தீங்கன்னா, 2 செக்ஷன்ஸ் இன் ஈச் பார்ட். இதுலயும் வந்து ஈச் பார்ட் குடுத்துருக்காங்க. அதாவது 2 செக்ஷன் இருக்க மாரி சொல்லியிருக்காங்க இதுலயும். அதாவது இதுல வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் வருது அப்டின்னா, அந்த 6, 9 ஏதாவது சம்திங் வருதுன்னா, ஒரு 33, ஒரு 32 இந்த ரேஞ்ச் வந்து சாரி கூட வருமோ? இதுல ஒரு 40யும், இதுல ஒரு 35யும் இந்த ரேஞ்ச் கூட அவங்க குடுக்கலாம். சரிங்களா? அந்த மாரி இதுலயும் 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஒண்ணு, செகண்ட் ஸ்லைடு ஒண்ணு. சோ இதுலயும் ஸ்க்ரோல் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும். மவுஸ்ல வந்து அந்த இத ரொட்டேட் பண்ண முடியாது. இதுலயும் ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒரு டெஸ்ட்ல ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா, எல்லாத்துலயும் கொண்டு வராங்க. எதாச்சும் சொல்றேன்னா, நம்ம தமிழ் கொஸ்டின்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இந்த சிபிடி 2ல போடும்போது சில ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ பாட்டம்ல வந்து கொஸ்டின் ரீட் பண்றதுக்கே அங்கிட்டு, இங்கிட்டு நவுத்திருப்போம். லெஃப்ட், ரைட்ன்னு. அதே மாரி ஆன்ஸர பார்க்கறதுக்கு பாட்டம், டாப்ன்னு சொல்லி மாத்திருப்போம். சோ அதனால இதுக்கும் வந்து சான்சஸ் நெறையாவே இருக்கு. சரிங்களா? அடுத்து 5த் டெஸ்ட் வந்து எப்பயும் போல ஸ்பீடு தான் அது.
திஸ் டெஸ்ட் இன்க்ளூட் 4 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த ஓகே. இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைடு குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 2 கொஸ்டின்ஸ் கிளிக் ஆன் எ சேவ் பட்டன் டு புரோசீட் நெக்ஸ்ட் பார்ட். இதே மாரி பாதிக்கு பாதி சேவ் குடுத்ததுக்கப்புறம், பாதி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சேவ் பட்டன் குடுத்து நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணணும். அப்பதான் அடுத்த பார்ட் வந்து வரும். அப்பனா இது எல்லாத்துலயுமே 2 பார்ட் இருக்கு. எது எதுல? பிரிக்ஸ்ல அதாவது ஃபாலோவிங் டைரக்ஷன்ல மட்டும் ஒரே பார்ட்டு. அதாவது ஒரே ஸ்லைடு. அதிலயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். மீதி எல்லாத்துலயுமே 2 ஸ்லைடு குடுத்துருக்காங்க. ஆஃபா பிரிச்சு குடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால நம்ம முடிச்சுட்டு ஆட்டோ சேவ் பட்டன் தான். இருந்தாலும் நம்ம சேவ் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட் வந்து மூவ் ஆன் பண்ணணும். சரிங்களா? இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிஃபோர் எக்ஸாம் முன்னாடி குடுத்துருக்காங்க. டு டூ வெல் இன் மெயின் டெஸ்ட், மேக் ஷூர் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈச் டெஸ்ட் த்ரோட்லி. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க. இதுல இருந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னன்னா, ஹிட்டன் கியூப்ல வந்து அவங்க வந்து எத மார்க் பண்ணணும் ப்ரோ? மினிமமா? மேக்ஸிமமா? ஒரு வெப்சைட்ல மினிமம், ஒரு வெப்சைட்ல மேக்ஸிமம் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஆர்டிஎஸ்ஓ கைட்லைன்ஸ் படி மினிமம் தான் அவங்க வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ, அப்படி உங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா, எக்ஸாம் ஹால்ல நீங்க டெஸ்ட் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சாம்பிள் கொஸ்டின் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவங்க என்ன கேட்கறாங்களோ, பிரிக்ஸ் கேட்டா எல்லாரும் போட்டுறீங்க பிரச்சனை இருக்காது. கியூப் கேட்டாங்கன்னா, சாம்பிள் கொஸ்டின் குடுத்துருப்பாங்க. அத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுல நீங்க பார்த்துட்டு ஆன்ஸர் உங்களுக்கு என்ன வருது பாருங்க. அவங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம்ல கேட்டிருக்காங்களா? மேக்ஸிமம்ல கேட்டிருக்காங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 99% வந்து மினிமம் தான். 100% கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இருந்தாலும் எதுக்கு 99ன்னா, அவங்க மேபி மாத்தி கேட்கலாம். அதாவது மினிமம் தான் ஆர்டிஎஸ் கைட்லைன்ஸ்ல குடுத்துருக்கு. மேபி இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து மேக்ஸிமம் நீங்க கண்டுபிடிங்கன்ற மாரி கூட கேட்கலாம். அதனால எப்பவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தெரிஞ்சது தானே, இதுதானே அட்டெண்ட் பண்ண போறோம். மேல பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்து கொஸ்டினும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன ஃபைண்டுன்னு கேட்டுருவாங்க. ஃபைண்ட் டிஜிட் 9 75 கொஸ்டின்ஸ் 4 மினிட்ஸ்ன்னு குடுத்துட்டாங்கன்னா, ஓ! நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நம்ம எதுக்கு படிக்கணும்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஃபுல்லாவே படிங்க. சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற டைம்ல ஃபுல்லா படிச்சு பாருங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்றது தெரியும். மேபி அவங்க ஆப்ஷன கூட சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏல இருந்தா ஏ மார்க் பண்ணணும். பில 9 இருந்தா பி. சில இருந்தா சி. டில இருந்தா டி. 2துலயுமே இருந்தா ஈன்னு மார்க் பண்ணணும். இல்லனாலும் ஈ மார்க் பண்ணணும். மேபி இந்த ஆப்ஷன் அவங்க மாத்தி கேட்கலாம். சரிங்களா? மாத்தி கேட்கலான்னா, ஏல இருந்துச்சுன்னா, அதாவது 1த்துல இருந்தா ஈய சூஸ் பண்ணுங்க. 2த்துக்கும் மேற்பட்ட இருந்தா ஏய சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இனிமே மாத்தி கூட கேட்கலாம். ஸோ, அதனால இன்ஸ்ட்ரக்ஷன கவனமா ரீட் பண்ணுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரீட் பண்ணுங்க கம்பல்சரி. நெக்ஸ்ட் பாருங்க. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லி ஆன் எவ்ரி கொஸ்டின் இன் ஈச் டெஸ்ட் சோ தட் கேன் ஸ்கோர் மேக்ஸிமம் மார்க். அதாவதுங்க எல்லா கொஸ்டின்லயுமே நீங்க மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில்ல 24 இருக்குன்னா, நீங்க 20 போட்டாலே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பயப்பட வேண்டாம். சரிங்களா? செகண்ட்லயும் 20 இருக்குன்னா, ஒரு 15 மேல போட்டீங்கன்னா நல்ல ஸ்கோர். 4த்ல பார்த்தீங்கன்னா, பேட்டரியோ, கியூப் எது வந்தாலுமே அதாவது சாரி பிரிக்ஸ் வந்தா 40 போடணும். கியூப் வந்தா 35 போடணும். அடுத்து 75 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 60. அடுத்து சிமிலாரிட்டில 60. இந்த ரேஞ்ச் போட்டீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கலாம். அதாவது கொஞ்சம் பதட்டம் இல்லாம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணலாம். இல்ல இத விட கம்மியா போட்டீங்கன்னா, கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நம்ம வந்து குவாலிஃபை ஆவோமா, ஆக மாட்டோமான்னு. ஸோ நார்மலா நம்ம மட்டும் பாஸ் பண்ணணும்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓ 42 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டேன்னா பாஸ்ன்னு சொல்லிக்கலாம். 42 மார்க் வந்துரும்னு. ஆனா இது ஓவராலா 42%னால எல்லாத்தோட ஸ்கோரும் தெரிஞ்சா தான் நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ, அதனால நம்ம ரிசல்ட் வர்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஸோ, ஓரளவுக்கு இந்த மாரி ஸ்கோர் வந்துட்டீங்க அப்டின்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஓ! நம்ம பாஸ் பண்ணிருவோம் எப்டியாவது 42% எடுத்துருவோம்னு சொல்லி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. பி மைண்ட்ஃபுல் ஆஃப் டைம் லிமிட் அண்ட் ட்ரை டூ கம்ப்ளீட் த டெஸ்ட் வித்தின் பிரிஸ்கிரைப்ட் டைம். அதாவது ரொம்ப அலர்ட்டா இருந்து டைம்க்குள்ள முடிக்க பார்க்க சொல்றாங்க. இஃப் யூ ஃபைண்ட் எனி கொஸ்டின் டிஃபிகல்ட், டூ நாட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் இட். இன்ஸ்டன்ட் மூவ் ஆன் த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சிமிலாரிட்டில ஒரு கொஸ்டின நீங்க டிஃபிகல்ட்டா மூவ் பண்றீங்க, பார்க்குறீங்கன்னா, அத சால்வ் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, எல்லா கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? முடியும். ஆனா, அந்த குறிப்பிட்ட டைம்ல முடிக்கணும்ன்னும்போது அந்த கொஸ்டின் லேட் ஆயிடும். ஸோ, கடைசியா முடிச்சுட்டு வந்து மீதி இருக்க டைம்ல அத சால்வ் பண்ணீங்கன்னா, கட்டாயம் முடிச்சிடலாம் நம்ப. ஆஃப்டர் ஈச் டெஸ்ட் எண்ட், பிஃபோர் த நெக்ஸ்ட் டெஸ்ட் பிகின்ஸ், 1 மினிட் பிரேக் வில் பி கிவன் டூரிங் திஸ் பிரேக். த ஸ்கிரீன் வில் பி டிஸ்ப்ளே ஹவ் மெனி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் அட்டெம்ப்ட் இன் ஹவ் மெனி யூ ஆர் லெஃப்ட். அதாவது 1 மினிட் பிரேக்
இருக்குது இல்லையா? அந்த பிரேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தன கொஸ்டின் விட்டுருக்கீங்க, இன்னும் எத்தன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண போறோம். அது எல்லாமே அதுல வந்து டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, அத வச்சு நம்ம ஃபைனலா எத்தன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். யூஸ் த பிரேக் டைம் டியூரிங் த டெஸ்ட் மென்டல் ரிலாக்சேஷன் சோ தட் யூ கேன் ஃபோக்கஸ் அகைன் ஆன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். சரிங்களா? ரிலாக்ஸ் பண்ண சொல்றாங்க. ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகலான்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுதான் ஆர்டிஎஸ் அவங்க குடுத்திருக்க அஃபிஷியல் மார்க் டெஸ்ட்ல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இதுக்கப்புறம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன டெஸ்ட் குடுத்திருந்தாங்கன்னா, ஃபைண்ட் எ பிக்சர்ன்ற மாரி குடுத்திருந்தாங்க. ஃபைண்ட் எ பிக்சர்னா, அதாவது ஒரு இமேஜ் 4 இமேஜ் குடுத்துருவாங்க. அதாவது ஒரு 12 இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு, அடுத்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும்போது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பொசிஷன்ல குடுப்பாங்க. அதுல எந்த பொசிஷன் நம்மளுக்கு காட்டுனாங்களோ, அந்த பொசிஷன் ஃபைண்ட் பண்ற மாரி. அடுத்து கிளாக்கு, அடுத்து கியூபு, அடுத்து பிக்சர் இதுலயும் பார்த்தீங்கன்னா, பிக்சர் ரீப்ளேஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிமிலாரிட்டி குடுத்திருந்தாங்க. சரிங்களா? இந்த 5 ஃபார்மேட் தான் இருந்துச்சு. இத வந்து எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க எங்கேயுமே சொல்லல. சரிங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு பயமா இருக்கு அப்டின்னா, நீங்க இத ஒரு எக்ஸ்ட்ரா கேர் குடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கு வேற ஏதாவது வீடியோ கிரியேட் பண்ண பார்க்குறேன்.